கடிச்சிட்டு போயிடுச்சுன்னு. கடிச்சிட்டு போயிடுச்சு. எத்தனை வந்துச்சு? ஒன்று தான். ஒன்றே தான் வந்துச்சு. ஒரு ஆள் இப்போ போன வாரம் ஒருத்தர் இறந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்பா யாரோ இறந்துருக்காருன்னா அடுத்த வாரம் அவங்க பையன் யாரோ இறக்குறாங்கன்னா அப்படியே அந்த உடம்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா திரும்பி தோண்டி அதே இடத்துலையே பார்த்தீங்கன்னா அவங்கள புதைச்சி வச்சுருவாங்களாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னால் கேமரா பிடிச்சிட்டு ஏற முடியல. ஸோ அதனால் கேமரா ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு தான் ஏற முடியும். பயங்கரமான இது 40 வருஷம் 50 வருஷத்துக்கு மேலே இந்த கிராமத்தில் வாழ்கிறாங்க. இது மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்திங்கன்னா அவங்க இந்த வரலாறுல பார்க்கல. எப்போ கிடச்சது? அது எப்போ கிடச்சது? 1 வருஷம் ஆச்சு. எப்படி கிடச்சிச்சு? இந்த காட்டுக்குள்ளே தானா? எப்படி ஏதாவது ஒரு ஒன்லைனில் சொல்லுங்கள், எப்படி கிடச்சிதுன்னு? அதுதான் வந்துருச்சு, கரடி கடிச்சிட்டு போயிடுச்சு. விரட்டுச்சு அவங்களா? அப்போ சரி அங்கே அது விஷம் எதுவும் ஏறிக்குமே. தான் ஆஸ்பத்திரி போய் எப்படி உங்களை தூக்கிட்டு போனாங்க? இங்கே மேலே தான் தூக்கிட்டு போனாங்க. அதை எப்படி இங்கேருந்து தூக்கிட்டு போனாங்க? அவங்கள தூக்கிட்டு தான் போனாங்க. தொட்டில் கட்டியா? சரி சரி. எங்கிருந்து கடிச்சு இழுத்துருச்சா அவங்கள கரடி? இழுத்துட்டு போயிடுச்சா இல்லை வந்துருச்சு? எப்படி அதை தப்பிச்சிங்க? அதை விட்டு அதான் எப்படி அதை தப்பிச்சிங்க? அது பிடிச்சா உயிரை பிடிக்காம விடாதுன்னு அது வந்தது போச்சு. எப்படி கடிச்சிட்டு போயிடுச்சுன்னு. கடிச்சிட்டு போயிடுச்சு. எத்தனை வந்துச்சு? ஒன்று தான். ஒன்றே தான் வந்துச்சு. இப்போ இந்த வலி இருக்கா உங்களுக்கு? வலி இருக்குது. அதுக்கு எதுக்கும் மருந்து எதுவும் சாப்பிட்றீங்களா? மருந்தெல்லாம் ஒன்று காணும். மருந்து சாப்பிட்லையா? நீங்கள் அதை தட்டி விட்டு போக முடியல? அது எப்படி தட்டி போகுது? முன்னாடி 4 பல்லு இருக்குமா அதுக்கு? 4 பல்லு வச்சது தான் அந்த இது உங்களுக்கு. பல்லு தடையம் இருக்குண்ணா. சரியா சரியாயிரும். ஓகேங்களா, கவலைப்படாதீங்க. 1 வருஷம் ஆச்சுண்ணா? 1 வருஷம் ஆச்சு. நிற்க முடியாது. நிற்க முடியாதா? நிறுத்த முடியாது. குச்சியானதான் போக முடியும். வேறு குச்சி வச்சுருக்கு. ஆமாம், குச்சி வச்சு தான் நடக்க முடியும். ஓ கல் போட்டிருக்காங்க. ஆமாம். ஓ ஆள் இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் தான் இருப்பாங்க. லைனாக இது போயிருப்பாங்க. ஒருத்தருக்கு மட்டும் தான். இல்லை வேறு வேறு குழியில் பதிப்பீங்களா இல்லை ஒரே குழியில் தான்? எல்லாத்தையும் இதில் தானா? கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எதார்த்தமாக நடந்து போய்கிட்டு இருந்தோம் அந்த 3 வீடு பார்க்குறதுக்காண்டி. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஒரு விஷயத்த சொன்னோம். அது இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இறந்த பக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி கொண்டு போனோம். இப்போ இறந்த உடம்பு பார்த்திங்கன்னா இங்கேருந்து மேலே கொண்டு போக முடியாதுல்ல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு இடத்த சூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்தையும் அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஒரே இடத்துலையே பார்த்திங்கன்னா இங்கே எத்தனை பேர் இருந்தாலும் அதே இடத்துலையே பார்த்திங்கன்னா திரும்பியும் தோண்டி அதே இடத்துலையே பார்த்திங்கன்னா திரும்பியும் புதைச்சி வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கிட்ட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுதா? சுற்றி கல்லாக இருக்கா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இப்போ போன வாரம் ஒருத்தர் இறந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்பா யாரோ இறந்துருக்காருன்னா அடுத்த வாரம் அவங்க பையன் யாரோ இறக்குறாங்கன்னா அப்படியே அந்த உடம்புக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா திரும்பி தோண்டி அதே இடத்துலையே பார்த்தீங்கன்னா அவங்கள புதைச்சி வச்சுருவாங்களாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் இறந்தவங்கள அடக்கம் பண்ணுறது. இந்த காட்டுக்குள்ளே சொல்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த இதுக்குள்ளே இருந்துச்சு. சவுண்டு பயங்கரமாக இருந்துச்சு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் கேம்ப் போட்டு உட்காந்துருந்தான். ஆனால் நேற்று இங்கே யானை வந்துச்சுல நைட்டு. ஐயா யார் கத்திக்கிட்டு இருந்தா? ஐயா தான் கத்திக்கிட்டு இருந்தாரா? எங்கே நின்று இருந்துச்சு? இது கீழே நின்று இருந்துச்சா? இங்கேருந்து பார்த்தா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சோ? ஓகே. என்ன பண்ணுச்சு? சரியான சவுண்டு கேட்டுச்சு. அது இது மக்னா யானையா? தனியாக வந்துச்சா? ஒன்றே 3 வந்துச்சா நைட்டு? என்ன பண்ணுச்சு வந்து? ஓ பலாப்பழத்தை மரத்துக்கு சாச்சிருச்சா இல்லை பலாப்பழத்தை மட்டும் எடுத்து? எப்படி ஆட்டோண்ணே? தலையை கொடுத்து தலையை இந்த நெத்தி வச்சு ஆட்டமோ? ஓ இந்த மாதிரி நெத்தி வச்சு இதில் இடிச்சிருக்கு. இடிச்சு மொத்தம் எல்லாமே விழுந்துருக்கு போல. இந்த மரம் இடிச்சு. எந்த மரம்ண்ணே அது? கீழே இருக்கு அந்த மரம் தானா? சரி ஓகே. இப்போ எதுவும் இருக்கா? இல்லை இப்போ இல்லைல்ல. சரி ஓகே, நான் போய் பார்த்துட்டு வரேன். கைஸ் நேற்று ஒரு பயங்கரமான சவுண்டு மக்னா யானை பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வந்துருச்சு. இங்கே ஒரு பலாப்பழம் மரம் இருக்குது போல். அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே சாய்ச்சிருக்குங்க. அந்த மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா பலாப்பழம் கிட்டத்தட்ட ஒரு 100-200 பலாப்பழம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருக்கு. இந்த பாதையில் தான் பார்த்தீங்கன்னா யானை வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் மண்ணெல்லாம் சரியாக சரி.
பயங்கரமாக வலிக்குது. ஏறிடலாமா? கைஸ் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னால் கேமரா பிடிச்சிட்டு ஏற முடியல. ஸோ அதனால் கேமரா ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிட்டு தான் ஏற முடியும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ முக்கி ஏறிட்டு இருக்காரு. ஒரு வேலையாக போய் சேர்ந்துட்டாரு. பயங்கரமான இது இந்த மரம் எவ்வளோ சைஸ் தெரியுமா? செம்ம சைஸ். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரத்தையே அது எப்படி சுற்றி கட்டி பிடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 4 பேர் வேணும் அந்த மரத்தை. அவ்வளோ பெரிய மரத்தை பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஆளாக சாய்ச்சிருக்குங்க. வாவ் மை காட். வழியிலேயே உடைச்சு போட்டிருக்கேன். தெரியலண்ணா, மரத்தை பார்த்தா தெரியும். அவ்வளோ பெரிய மரம் இல்லைங்க, சாதாரண மரம் இல்லை, அவ்வளோ பெரிய மரம். அந்த மரத்தையே பார்த்தீங்கன்னா இந்த தும்பிக்கையால் சுற்றி சாய்ச்சிருக்கு. இந்த எந்த யானைனா மட்னா யானை தான் யானை பண்ண வேலை தான். சாதா யானை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேட்டை பண்ணாதான். மட்னா யானை பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து மரத்தையே பார்த்தீங்கன்னா காலி பண்ணியிருக்கு. இந்த காடே பார்த்தீங்கன்னா அதிர வச்சிருக்குன்னே சொல்லலாம். பயங்கரமான ஒரு சவுண்டு. இந்த மரத்தில் காய் வந்து யானை பலா மரத்து எல்லாத்தையும் காலி ஆகிக்கிடுச்சு. பலாப்பழம் எல்லாமே கீழே விழுந்து கிடக்கு. பார்ப்போம். இங்கே வேறு எங்கே இருக்கு? மரம் இங்கே ஓ, சவுண்டு கேட்டுச்சுண்ணா வாங்கினோம். பலாக்காயெல்லாம் வேஸ்ட்டு தானேண்ணா? சரியான வேறு. வேரோட இது ஒன்று அப்பப்போ பயன்படுது. வேரோட பார்த்தீங்கன்னா காலி பண்ணிருச்சு. எப்படி சாய்ச்சிருக்குன்னு பாருங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 40 வருஷம் 50 வருஷத்துக்கு மேலே இந்த கிராமத்தில் வாழ்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வரலாறுல பார்க்கல. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மரத்தையும் பார்த்தீங்கன்னா சாய்ச்சிட்டு போயிருக்கு. வேறே காலி. வேறெல்லாம் தெரியுதா? இப்படி ஒரு 100-200 காய் இருக்கும் பலாக்காய். இந்த பலாமரத்தை அப்படியே சாய்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த காயெலாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்கு. கைஸ் அந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கணும். அங்கே இருக்கு, அங்கே இருந்து அவ்வளோ பெரிய மரம். சுகி எங்கே சுகி? இங்கே தான், இங்கே ஒரு மரம் எடுத்துருக்கு. கைஸ் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குப்பைலாம் சாஞ்சிக்கிட்டு பார்த்தீங்களா? இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ச்சிருக்கு. அந்த ஏரி இருக்கு பாருங்க, தெரியுதா? அங்கேருந்து உடச்சிருக்கோ? சரி சரி சரி. சோலைக்குள்ளே போயிருக்கோம். யானை கிட்ட இருக்கா சோலை. இந்த பலாப்பழத்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த அவர் நெத்தியில் பார்த்தீங்கன்னா இது இடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த பலாப்பழம் தான் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தோன்னே 5 மணி நேரம் சாப்பிட்ருக்குன்னு மாதிரி சொல்லுவாங்க. எத்தனை பலாப்பழம்? நீ ஏறுங்க, நாங்கள் ஏறுறோம். நீங்கள் ஏறுவீங்களான்னு கேட்டேன். நம்மளுக்கு ஏறு நீங்கள் தான் ஏறி பண்ணுறோம்.
ஏன் நம்மளுக்கு முன்னாடி எப்படி வேகமாக ஓடுது பாருங்க. கரடியா என்ன பண்ணிருக்கு? மரத்தை சாப்பிடுமா? மரத்துக்குள்ள புழு சரி கரையான் அந்த மாதிரி இருக்கிறத சாப்பிடும். ஓ அப்போ இங்கே கரடி வந்துட்டு போயிருக்குண்ணா. ஓ வந்திருக்கு. நான் நேற்று பண்ண வேலை அதெல்லாம். இந்த மண்ணெலாம் இழுத்து போட்டிருக்குண்ணா. அதுல வந்து நிறைய அந்த கரையாக இருக்கு. நிறைய கரையா பூச்சி இதுக்குள்ள இந்த மண்ணுக்குள்ள வந்து கட்டி கட்டியா ஒன்று இருக்கும். சரி அதையும் எடுத்து சாப்பிடும். அதையும் தோண்டி சாப்பிடும். அதையும் தோண்டி சாப்பிடும். மண்ணுக்குள்ளே தோண்டி அதில் இருக்க புறம் எல்லாம் சாப்பிடுவோம். இப்படியே காது வச்சு கேட்கும். அப்படியா? கேட்கும். எப்படி கேட்கும்? அந்த மண்ணுல காது வச்சு கேட்கும். உள்ள அந்த சத்த போடு. ஆ அந்த உரும்பு. ஓ அந்த இது அது கேட்குமா? அந்த எறும்பு வந்து உள்ள சத்தா போடும். சரி அது வந்து அதோடைய காதுக்கு வந்து கேட்கும். கேட்கும். அப்ப அது தோண்டிடும். ஓ சரியான மேட்டரா இருக்கு.